இன்றைய நிகழ்ச்சியில் திமுக நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். நட்சத்திர பேச்சாளர், ஸ்டார் பேச்சாளர். என்ன நட்சத்திரம்? வால் நட்சத்திரமா? துருவ நட்சத்திரம். நான் வால் நட்சத்திரம் நினைச்சேன். என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. ஆனா நிறைய சர்ச்சையில மாட்டிக்கிறீங்க. சர்ச்சை இருந்தால் தான் மனுஷன். அப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களே? என் கட்சி என் தலைவர்கிட்ட நான் கேட்குறேன். தலைவன்கிட்ட கேட்டீங்க, அவ்வளோதான். என்ன இவர் அண்ணாமலை வந்துட்டாரு, பள்ளிக்கூடம் போயிருந்தாரு, லண்டன். என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. ஆமாம். மேல படிக்க கீழே படித்து என்ன முடியுமோ சாதிச்சிட்டாரு. இப்போ மேலே படித்து சாதிக்க போகிறார். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. என்ன ஆச்சு? நான் போலீஸாக நினைக்கல, அவ்வளோதான். அப்ப என்ன நினைக்கிறீங்க? எனக்கு போலீஸ்ன்றதுல உடன்பாடு இல்லை. பார்த்தா அப்படி தெரியல. இல்லை, வேணாம், இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்துறது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். நேர்ல பார்த்தாலுமா? எதில் பார்த்தாலும் எனக்கு தெரியல. இந்த முன்னாடி பார்த்தாலும் பின்னாடி பார்த்தாலும் சைடுல எப்படி பார்த்தாலும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு தொண்டர் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஆனா நான் கொலை பண்ணிடுறேன், என்ன ஜாமீன்ல எடுத்துருங்கன்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு தொண்டர்கள் உற்சாகத்தில் இருக்காங்க. இதுக்கு சட்டப்பட்டு ஒரு முடிவு இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்குது. என்ன முடிவு? அவ்வளவு கொலை பண்ணணும். ஊர்ல இருக்கிற அக்யூஸ்ட் அத்தனை பேரும் இப்ப பாதுகாப்பு தேடி பாஜகவுக்கு தான் போறான். ஏடிஎம்கேல இருந்து கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. எதுக்காக போயிருக்காங்க? என்ன இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இங்க ஒன்றும் வேவாது. அப்படி தெரிஞ்சும் ஏன் போறான்? டெல்லியில ஆட்சி இருக்கிற வரைக்கும் நான் காப்பாத்துறேன்னு என்னோட ரவுடி பசங்கள்லாம் உத்தரவாதம் கொடுத்து கட்சியில சேர்த்து வச்சிருக்காரு அண்ணாமலை. அப்போ பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்களா மற்ற கட்சிகளா? அதாங்க அவங்க எங்க நிரந்தரமா ஒரு கட்சி, ஏதாவது ஒரு கட்சியை பர்மனண்டா சொல்லுங்க. மேகோமணி ஆகிய நான் தமிழகத்தின் உடல் பொருள் மானம் இவைகளை காப்பேன். இல்ல இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவங்க எல்லாம் தொடர்ந்து இருக்காங்களே. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணி விஷயத்துல சேர்க்காதீங்க. மரத்துக்கு மரம் தாவறது குரங்குன்னு தானே சொல்லுவாங்க. ஆமா. இப்போ நீங்க எங்கன்னா குரங்க பாருங்க, தாவாது. அது ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அது தாவரத்தை நிறுத்திடுச்சு. இப்போ நம்மளை விட இவன் பயங்கரமா தாவறாங்க, அதனால நம்ம தாவனம் அசிங்கமா இருக்குன்னு நிறுத்திடுச்சு. இப்போ சின்னையா கேட்டிருக்கிறாரு, ஏன் துரைமுருகனுக்கு வந்துட்டு துணை முதல்வர் போஸ்டிங் தரல, ஏன் உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு கேட்கிறாரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். எங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு உனக்கு என்ன சொல்லணும்னு கேட்குறேன் நான். சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எம்பிக்கு நிற்க வேண்டியது, தோத்துற வேண்டியது, மறுபடியும் ராஜ்யசபா எம்பி வாங்க வேண்டியது, ராஜ்யசபா எம்பி யார் கொடுத்தானோ அவனுக்கு துரோகம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு தாவ வேண்டியது. இதே வேலையாத்தான் அலைகிறானா? எங்களை பார்த்து அவருக்கு கொடு இவருக்கு கொடுன்னு சொல்ற தகுதி எந்த 1% இருக்கா உங்களுக்கு? அன்புமணி ராமதாஸை கேட்குறேன் நான். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இல்ல அவர் வந்து வாரிசு அரசியல் எதிர்க்கிறாரு. இப்போ அவரு ராமதாஸோட வாரிசு இல்லையா? அப்போ அவர் யாரோட பையன்? ஆமா. சாம்பார் ஆப் எனக்கு. நீ ராமதாஸ் புள்ள இல்லையா? சௌமியா அவன் பொண்டாட்டி இல்லையான்னு அவரை கேட்டிருக்கணும்ல. வாரிசு அரசியல் எதிர்க்கிறாருன்னு பார்த்தீங்க. இப்போ அவங்க குடும்பத்துல வாரிசு இல்ல. ஆமா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வேற ஆளே இல்லையா கட்சியில அப்படின்னு கேட்கிறாரு. அதே தான் நானும் திருப்பி கேட்குறேன். உன் பொண்டாட்டி விட்டா வேற ஆளே இல்லையா எம்பிக்கு நிறுத்துறதுக்கு? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். டியூட்டிக்கு போங்கயா. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனால தான் ஐயா கோவம் வந்து சொல்லிட்டாரு, இனிமே எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையும் இந்த திராவிட கட்சியுடன் கூட்டணி கிடையாது. யார் சொல்லிட்டாரு? ஐயா ராமதாஸ். ஐயோ ஐயோ. அப்படி ஒரு வேளை நான் வச்சேன்னா என் தாயோடு உடலுறவு கொண்டதற்கு சமம்னு சொன்னார் ஐயா. நம்ம ஐயாவா? உங்க ஐயா. செருப்பு பிஞ்சு போன அக்கல. என்ன உன்னை வந்து கோட்டையில வந்து நான் பார்க்கணுமா? எனக்கு அவமானமா இருக்குது, எனக்கு அவமானமாகுது. உங்ககிட்ட போய் நான் 10.5 நாள் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்னை போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. மணியா, சாதியாவும் மதமாவும் நம்ம சரங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்கு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.